Hello aspirants, welcome to Veranda IAS. ஸோ என்னோட பேர் கோபி. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி சிசாட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் 2 வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டமோட பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் செகண்ட் வீடியோவில் 2026 இயரில் வந்த சம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 இயரில் வந்த நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் யூ வில் கெட் தி ஐடியாஸ் அபவுட் தி பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ். ஸோ நவ் லெட் என்டர் இன்டு தி வீடியோ. யா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what is the remainder when 85 multiplied to 87 multiplied to 89 and multiplied to 91 and 95 96. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணும்பொழுது என்ன ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. யா, ப்ராக்டிக்கலி உங்களால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நம்பரை நீங்கள் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது. யூ கேனாட் ஏபிள் டு மல்டிப்ளை. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வெதர் there is a multiple of 2 and 5 இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா we know the relation, that is இப்போ 2 into 5 அப்படின்னு பண்ணுறீங்கன்னா the result will be in tens. ஸோ ஒரு 2 ஒரு 5 மல்டிபிள் இருந்தது அப்படின்னா அந்த ரிசல்ட் அப்படின்றது எனக்கு டென்ஸில் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மல்டிபிள் ஆஃப் நம்பர்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க, அட் த எண்ட் ஒரு 2 and 5ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா the result will end with one single zero. ஓகே, இதுவே 2 power 1 அதாவது 2 power 2 into 5 power 2 மல்டிப்ளை பண்ணும்பொழுது ரிசல்ட்ல 2 ஜீரோஸ்ல ஆன்சர் எண்ட் ஆகும். இதுவே 2 power m into 5 power m மல்டிப்ளை பண்ணும்பொழுது the result will be in the m powers of 10. ஸோ அப்போ 2 power 3 into 5 power 3 இருந்தால் 3 ஜீரோஸில் கம்ப்ளீட் ஆகும், 4 இருந்தால் 4 ஜீரோஸில் கம்ப்ளீட் ஆகும். ஸோ என்ன இட் கோஸ் ஆன். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு எத்தனை பவர் ஆஃப் 2s இருக்குது, எத்தனை பவர் ஆஃப் 5s இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டு ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி நம்பர் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் 5 அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 வேல்யூ இருக்குது, 85 and 95 2 வேல்யூ இருக்குது. ஸோ 85 அப்படின்றது which is nothing but 5 into 17 and 95 which is nothing but 5 into 19. ஸோ அப்போ டோட்டலாக இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா there is 2 powers of 5. ஓகே, 5 ஸ்கொயர் வேல்யூஸ் எனக்கு இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ஈவன் நம்பர் இருக்கு which is nothing but 96 அப்படின்ற ஒரு ஈவன் நம்பர் இருக்கு. இந்த 96 அப்படின்ற நம்பரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா which can be taken as 32 into 3 or 2 power 5 into 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த மொத்த மல்டிப்ளிகேஷனில் எனக்கு there is a minimum of 5 power 2 and there is a minimum of 2 power 2. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 2 பவரில் மினிமமாக ஒரு 2 பவருக்காவது நமக்கு வேல்யூ இருக்குது. அதே மாதிரி 5ல் எனக்கு 2 பவர்ஸ்க்கு எனக்கு 5 இருக்குது. ஸோ தட் த ரிசல்ட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் எண்ட் இன் டபுள் ஜீரோஸ். ஓகே, அப்போ இவ்வளோ பெரிய நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணும் பொழுது எனக்கு ஏதோ ஒரு நம்பர் வரும், அந்த நம்பர் இட் எண்ட்ஸ் வித் 2 ஜீரோ அப்படின்றது தான் இங்கே விஷயம். ஓகே, இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ அவன் என்ன கேட்குறான், ஸோ இப்படி நான் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய நம்பரை நான் 100ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இப்போ 2 ஜீரோவில் கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஒரு நம்பரை நம்ம 100ஆல் டிவைட் பண்ணால் ஆப்வியஸ்லி there is not going to be any remainder. ஸோ அந்த இடத்துல நமக்கு ரிமைண்டரே வராது. ஸோ அப்போ இந்த சம்மோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is nothing but 0 அப்படின்றது தான் இதோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், what is the unit digit in the expansion of 52,242 to the power of 9 into 7 into 5 into 3 power 1? 57,242 to the power of 9 into 7 into 5 into 3 into 1. இதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய நம்பரை நம்ம இவ்வளோ வாட்டி நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டுலாம் இருக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ நமக்கு அதுக்கான டைமும் கிடையாது. ஸோ டு நோ தி ரூல், ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலுமே சரி இட் எண்ட்ஸ் வித் 2 இல்லையா? ஸோ இப்போ இந்த நம்பரை நான் கண்டினியூஸாக மல்டிப்ளை பண்ண எனக்கு எது எனக்கு யூனிட் டிஜிட்டை டிசைட் பண்ண போகுது அப்படின்னா த லாஸ்ட் டிஜிட் இஸ் கோயிங் டு டிசைட் மை ஃபைனல் யூனிட் டிஜிட். அப்போ
நான் இந்த மொத்த சம்முலையுமே நான் வெறும் 2 அப்படின்ற ஒரு நம்பரை நான் கன்சிடர் பண்ணாலே போதுமா, ஐ கேன் ஏபிள் டு ப்ரெடிக்ட் தி யூனிட் டிஜிட். கரெக்டா? ஸோ அதே மாதிரி பவர்ஸை பாருங்க, 3 5s are 15, 105 and 945. ஸோ டு த பவர் ஆஃப் 945 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் we know the cyclicity condition for 2. ஸோ 2 power 1 அப்படின்றது 2, 2 ஸ்கொயர் அப்படின்றது 4, 2 கியூப் அப்படின்றது 8, 2 power 4 அப்படின்றது 16 ஆக்சுவலி. பட் யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் 6 இல்லையா? அகைன் 2 power 5 அப்படின்றது எங்க வந்துடும்? இட் ends with 2. 2 power 6 it ends with 4. 2 power 7 it ends with 8. 2 power 8 it ends with 6. அப்ப எனக்கு 2 ஓட பவர் சைக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சைக்கிள் லென்த் வெறும் 4 தான். ஓகே, அப்ப எவ்ரி 4th பவருக்கு எனக்கு என்ன ஆக போகுது? இந்த யூனிட் டிஜிட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போகுது. அப்ப நான் என்னோட பவர்ஸை நான் என்ன பண்ணிக்கலாம்? என்னுடைய 4th பவரா நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்படி நான் கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா 2 power 944 it ends with 6. அதுக்கப்புறம் எனக்கு எத்தனை பவர் இருக்கு? அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு பவர் தான் ரிமைனிங் இருக்கு. ஸோ 2 power 1 உடைய வேல்யூ எவ்வளோ? விச் இஸ் நத்திங் பட் 2. அப்ப இந்த மொத்த சம்முடைய ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கும்? யூனிட் டிஜிட் வேல்யூ விச் இஸ் நத்திங் பட் 2. ஓகே, ஸோ அப்போ அந்த சம்மோட ஆன்சர் 2. சரி, இந்த சம் பார்ப்போம். இஃப் ஏபிசி அண்ட் டிஇஎஃப் ஆர் போத் 3 digit number such that A, B, C, D, E and F are distinct non-zero digits அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய டிஜிட் டிஸ்டிங் non-zero digits அப்படின்னும் பொழுது வேற வேற non-zero digits அப்படின்னு சொல்லிட்டான். such that அது எப்படி இருக்க போகுதுன்றதையும் சொல்லியிருக்கான் பாருங்க. ஸோ ஏபிசி பிளஸ் டிஇஎஃப் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா, சாரி இது ரெண்டுத்தையும் டோட்டலாக ஆட் பண்றோம் அப்படின்னா எனக்கு 1111 அப்படின்ற ஆன்சரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன கேட்குறான்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A plus B plus C plus D plus E plus F. அதாவது இண்டிவிஜுவலாக ஒரு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். ஸோ அப்போ இங்கே பேசிக்காக நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஏபிசி அப்படின்றத ஒரு 3 digit நம்பராக எடுக்கிறோம். அதே மாதிரி டிஇஎஃப் அப்படின்ற ஒரு நம்பரை 3 digit நம்பராக எடுக்கிறோம். இதை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா we are going to get 41 as the number. ஓகேவா? ஸோ இப்போ என்ன அர்த்தம்? எனக்கு சி அண்ட் எஃப் நம்ம ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வரக்கூடிய வேல்யூ இட் ஷுட் எண்ட்ஸ் வித் 1. அதுதான் இங்கே விஷயம். ஸோ அப்போ இந்த கண்டிஷனை நான் இப்படி பிரிக்கிறேன். இதை நான் ஹண்ட்ரட்ஸ் வேல்யூன்னு எடுக்கலாமா? இதை நான் டென்ஸ் வேல்யூன்னு எடுக்கலாம். இதை நான் ஒன்ஸ் வேல்யூன்னு நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்னுடைய ஒன்ஸ் வேல்யூ அப்படின்றது இப்போ சி பிளஸ் எஃப் மட்டும் இருக்கு அப்படின்னா இந்த சி பிளஸ் எஃப் அப்படின்றது நமக்கு என்ன இருக்க போது? விச் இஸ் நத்திங் பட் 11 அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படி 11 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ சி பிளஸ் எஃப் அப்படின்றது 11 இருந்தது அப்படின்னா 1 நீங்கள் இங்கே கீழே போடுவீங்க, ரிமைண்டர் மேலே என்ன பண்ணுவீங்க? 1 மேலே கொண்டு வந்து போட்டிருப்பீங்க, பிக்கு மேலே கொண்டு வந்து போட்டிருப்பீங்க. தென் பி அண்ட் இ ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கும்? மேலே 1 இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ பி அண்ட் இ எனக்கு என்னவா இருந்ததுன்னா எனக்கு அகைன் 1 கேரி அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பிளஸ் இ ஷுட் பி 10. அப்படி இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும்? 11 அப்படின்னு வரும். ஸோ ஒரு 1 கீழே போட்டுட்டு மீதி ஒரு 1 மேலே கொண்டு வந்திருப்பீங்க. அகைன் ஏ பிளஸ் பி டி 100th வேல்யூ அப்படின்றது என்னவா இருந்திருக்கும்? விச் இஸ் நத்திங் பட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 10 இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம 1 நம்ம ஆட் பண்ணும்போது 11 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ தட் த ஃபைனல் வேல்யூ வில் பி 1111 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம்? நம்மளுடைய யூனிட் வேல்யூ அப்படின்றது 11, டென்ஸ் வேல்யூ அப்படின்றது 10 இருக்கும், ஹண்ட்ரட்ஸ் வேல்யூவோட அடிஷன் 10 இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். நமக்கு அவன் கேட்டிருக்கிறது என்ன? ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் இ பிளஸ் எஃப். ஓகே, ஸோ ஏ பிளஸ் டி நமக்கு எவ்வளோ? 10. ஓகே, பி பிளஸ் இ நமக்கு எவ்வளோ? 10. சி பிளஸ் எஃப் எவ்வளோ? 10, சாரி 11, விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டலி எவ்வளோ? 31 அப்படின்றது அந்த மொத்த எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஆன்சர் எவ்வளோ? 31 இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட், ஸோ இங்கே பாருங்க, D is a 3 digit number such that the ratio of the number to the sum of its digit is least அப்படின்னு இருக்கான். ஸோ இப்போ இந்த இடத்துல அவன் என்ன சொல்ல வரான்னா ரேஷியோ ஆஃப் இட்ஸ் நம்பர் டு தி சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் அப்படின்னா ஒரு 3 digit நம்பர் இருக்கு, அதை அந்த டிஜிட்ஸோடைய சம் எல்லாத்தையுமே நம்ம என்ன யூஸ் பண்ணி டிவைட் பண்றோம் அப்படின்னா வரக்கூடிய வேல்யூ வந்து லீஸ்டா இருக்குன்றான். லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்றான். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் வேர்ட், கீவேர்ட் கூட இந்த சம்முக்கு. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டிஜிட்ஸ் அட் தி ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் அண்ட் டிஜிட் அட் தி யூனிட்ஸ் பிளேஸ் ஆஃப் டி அப்படின்றான். அப்போ டீன்ற நம்பருக்கு
எனக்கு 100th பிளேஸ்லையும் எனக்கு யூனிட் பிளேஸ்லையும் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம மைனஸ் பண்றோம் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்றது தான் இங்க கேட்குறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் ரூல் எடுத்துக்கோங்க டு கெட் த ரேஷியோ. ஓகே, நம்மளோட ரேஷியோ ஸ்மாலா இருக்கணும் அப்படின்னா there is a rule. என்ன ரூல்? என்னோட 100th பிளேஸ் should be தி ஸ்மாலஸ்ட் நம்பர். 100th பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் 10th பிளேஸ்லயும் யூனிட்ஸ் பிளேஸ்லயும் இருக்கக்கூடிய நம்பர் இருக்கிறதுலே லார்ஜர் நம்பரா இருக்கணும். ஸோ இது பேசிக் ரூல். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 1. ஓகே, ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்றது 9. ஸோ இதோட சம் வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? விச் இஸ் நத்திங் பட் 19. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பி அரௌண்ட் 10 பாயிண்ட் சம்திங் அப்படின்றது இதோட வேல்யூவாக இருக்கும். இந்த ரேஷியோ இஸ் தி லீஸ்ட் ரேஷியோ. ஓகே, ஸோ அப்போ அவன் என்ன கேட்குறான்? இந்த இடத்துல 100th பிளேஸ்க்கும் யூனிட் பிளேஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறான். என்னுடைய யூனிட் பிளேஸ்ல 9 இருக்கு, 100th பிளேஸ்ல 1 இருக்கு. அப்போ அதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு என்னவா இருக்கு? 8 அப்படின்றது தான் அதோடைய ஆன்சர். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் எவ்வளோ? 8 அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ இதை என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 2, 7, 8, 3, 5, 4 அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான நம்பர்ஸை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நம்மளோட ரேஷியோ லீஸ்டாக இருக்கணும் அப்படின்னா 100th பிளேஸ் லீஸ்ட் நம்பராக இருக்கணும், நம்மளோட யூனிட் பிளேஸ் லார்ஜர் நம்பராக இருக்கணும். சிம்பிளான கான்செப்ட். அப்போ லார்ஜர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர், ஆன்சர் வந்து 8. ஓகே, 9 - 1 is 8. ஓகே, 0ன்னு எடுக்கக்கூடாது ஸ்மாலஸ்ட் நம்பர். ஏன்னா 0ன்னு எடுத்தீங்கன்னா இட் வில் பிகம் ஏ 2 digit நம்பர். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்னென்ன எடுக்கிறோம்? 1ன்னு எடுக்கிறோம். சரி, இந்த சம் பாருங்க. 3 of the 5 positive integers PQRST. ஓகே, அப்போ PQRST அப்படின்றது இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க. இதுல இருக்கக்கூடிய 3 இன்டீஜர் அப்படின்றது என்னவா இருக்குன்றான்? ஈவனா இருக்கு அப்படின்னு சொல்றான். அண்ட் 2 of them are odd. ஓகேவா, ஸோ 3 ஈவன் 2 ஆடுன்னு சொல்லியிருக்கான். பிராக்கெட்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கான் பாருங்க, நாட் நெசசரிலி இன் தி ஆர்டர். ஸோ நாட் நெசசரிலி இன் தி ஆர்டர்னா ஸோ பிக்யூஆர் ஈவனு எஸ்டி ஆட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கணும்னு தேவை கிடையாது. எது வேணா ஆடா இருக்கலாம், எது வேணா ஈவனா இருக்கலாம் அப்படின்றது தான் இங்கே கண்டிஷன். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஒன்று, p plus q plus r minus s minus t is definitely even. ஸோ இந்த இடத்துல இது டெஃபினட்டா ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். 2p plus q plus 2r minus 2s plus 2t is definitely odd. இதுவுமே அவன் என்ன சொல்றான் பாருங்க, definitely odd அப்படின்றான். இவன் கேட்கறது என்னன்னா which of the above statement is are correct அப்படின்னு கேட்கறான். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஸோ நம்ம இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே அனலைஸ் பண்ண போறோம். ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான்? p plus q plus r minus s minus t. அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா q1 t மட்டும் 2ஆல மல்டிப்ளை ஆல s மட்டும் எனக்கு என்னவா இருக்கு? மைனஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் 2 ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, சரி, லெட்ஸ் டேக். நமக்கு கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி பேசிக் கண்டிஷன் பார்த்துருக்கோம் இல்லையா? ஆடை நீங்க இன்னொரு நம்பரோட ஆட் பண்ணாலும் சரி மைனஸ் பண்ணாலும் சரி we will get even number as the answer. அதே மாதிரி ஈவன் நம்பரை நீங்க பிளஸ் பண்ணாலும் சரி மைனஸ் பண்ணாலும் சரி இன்னொரு ஈவன் நம்பரோட you will get even as the answer. ஓகே, பட் ஆட் நம்பரை ஒரு ஈவன் நம்பரோட பிளஸ் பண்றீங்க இல்லைன்னா மைனஸ் பண்றீங்க அப்படின்னா you are going to get odd number as the answer. இதுதான் ஜென்ரலான ரூல் நமக்கு. ஓகேவா, சரி, இப்போ இந்த இடத்துல let's assume, ஓகேவா, let's assume that r is going to be an even number. Okay, and s is going to be an odd number. Okay, அப்ப ஒரு odd number ஒரு even number நம்ம எடுத்தாச்சு. So இந்த pqல நம்ம எது வேணா ஆடா இருக்கட்டும் எது வேணா ஈவனா இருக்கட்டும். Let's take q as odd number, p as even number. இது even number நம்ம எடுத்திருக்கோம், இது odd numberன்னு எடுத்திருக்கோம். இது அகைன் என்னவா இருக்கும்? ஈவன் நம்பரா இருக்க போகுது. நம்ம என்ன சொல்லணும்? ஒரு odd numberல இருந்து நம்ம இன்னொரு ஆட் நம்பரை மைனஸ் பண்ணாலும் சரி பிளஸ் பண்ணாலும் சரி என்ன வரப்போகுது? ஈவன் நம்பர் தான் வரப்போகுது. ஸோ இங்கே ஒரு ஆட் நம்பர் இருக்கா? ஸோ இன்னொரு ஆட் நம்பரை அது மைனஸ் பண்ணுதுன்னே வச்சுக்கோங்களேன், அகைன் எனக்கு என்னவா இருக்கும்? ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ இப்போ இல்லை, ஓகே, எனக்கு மைனஸ் வேணாம் சார், நான் ரெண்டுமே வந்து நான் ஆட் நம்பராக நான் எடுக்கிறேன். இப்போ வந்து பி வந்து நான் ஆட் நம்பராக எடுக்கிறேன், கியூவையும் நான் ஆட் நம்பராக எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 ஆட் நம்பரை ஆட் பண்ணாலுமே நமக்கு என்ன வரப்போகுது?
ஈவன் தான் வரப்போகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல டெஃபினட்டாக நம்ம என்ன சொல்லலாம், எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு கிவ் ஈவன் ஆன்சர் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், we can able to definitely tell. ஓகே, அண்ட் அகைன் இந்த சம்க்கு வரும். இந்த சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே 2p q 2r minus 2s plus t அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த 2p 2r 2s இதெல்லாமே டெஃபினட்டாக ஈவன். ஓகேவா, ஏன் இதை நம்ம டெஃபினட்டாக ஈவன் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஈவன் தோ நீங்கள் ஆறுன்ற நம்பரை நீங்கள் ஆட் நம்பராக எடுத்தாலுமே சரி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின்ற ஒரு நம்பரை எடுக்கிறீங்கனாலுமே சரி, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா எனக்கு என்ன ஆகிடும், ஈவன் நம்பராக மாறிடுமா? சரி, ஓகே. ஸோ இப்போ லெட்ஸே நான் வந்து p அப்படின்ற நம்பரை நான் ஒரு ஆட் நம்பராக எடுக்கிறேன், q அப்படின்ற நம்பரை ஒரு ஈவன் நம்பராக நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி t அப்படின்ற நம்பரையும் நான் ஒரு ஆட் நம்பராக நான் எடுக்கிறேன். ஓகேவா, மற்ற எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும், ஆட் ஈவன் நம்பர் ஆகிடுமா? எஸ்ன்றது ஈவன் நம்பர். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல p ஈவன் தோ வந்து ஆடாக இருந்தாலுமே 2p அப்படின்றது எனக்கு என்னவா மாறிடும், ஈவனாக மாறிடும். q அப்படின்றது ஈவன், இதுவும் ஈவன், இதுவும் ஈவன், பட் இது மட்டும் எனக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா ஆட் நம்பராக மாறிடும். நம்மளோட ஸ்டேட்மெண்ட் என்ன, ஆட் நம்பரை ஈவன் நம்பரோட ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கெட் அன் ஆட் நம்பர். அப்போ there is a possibility that this value will become an odd number. ஓகே, நமக்கான ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தா, இட் இஸ் டெஃபினெட்லி ஈவன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அண்ட் அட் த சேம் டைம் நம்மளால என்ன பண்ண முடியாது, இதை டெஃபினெட்லி ஈவன் அப்படின்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 only. ஓகே, yes, consider the following in respect of prime number p and composite number அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் பார்த்துக்கோங்க, 3 கண்டிஷன் கொடுத்துருக்கான். p plus c divided by p minus c can be even, 2p plus c can be odd, pc can be odd. ஸோ இந்த இடத்துல எப்போதுமே ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு இந்த டெஃபினெட்லி அப்படின்ற வர ஸ்டேட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கஷ்டம். ஓகே, இந்த கேன் அப்படின்ற வார்த்தை இட் இஸ் எ பாசிபிலிட்டி. ஓகே, அப்போ கேன்ன்ற பாசிபிலிட்டி, கேன்ன்ற வார்த்தைக்கு எனக்கு அதோடைய சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். பட் டெஃபினெட் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஓகேவா, ஸோ அதனால எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி சம்ஸ் வருது அப்படின்னா எனக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்டாக தான் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ண முடியாது, இதை ஒரு அசம்ஷனாக நம்மளால போட முடியாது இல்லையா. செக் பண்ணி பார்த்துருவோமா? சரி, பின்றது ஒரு பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கானா, சின்றது ஒரு காம்போசிட் நம்பர். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறான், எனக்கு p plus c divided by p minus c, இது என்ன சொல்கிறான், இட் கேன் பி ஈவன் அப்படின்னு சொல்கிறான். இட் கேன் பி ஈவன் அப்படின்போது ஐ எம் கோயிங் டு டேக் எ பிரைம் நம்பர். லெட்ஸ் சே ஐ எம் கோயிங் டு டேக் 11 as a prime number and composite number as 9. ஸோ 11ன்னு ஒரு பிரைம் நம்பரையும் ஒரு ரேண்டமாக நான் ஒரு காம்போசிட் நம்பர் 9 அப்படின்ற ஒரு காம்போசிட் நம்பர் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 11 plus 9 divided by 11 minus 9, which is obviously எனக்கு என்னவா இருக்க போது, it is going to be an even number. ஓகே, ஸோ அப்போ இட் கேன் பி ஈவன் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. எஸ், இட் கேன் பி ஈவன். ஓகே, ஸோ அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 2p plus c can be odd அப்படின்னு இருக்கான். ஸோ 2p plus c can be odd அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஸோ அப்போ நான் இந்த இடத்துல பிரைம் நம்பர் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் டேக் 3 as a prime number. அண்ட் இந்த இடத்துல காம்போசிட் நம்பர் நான் எடுக்கிறேன், அகைன் 9 அப்படின்னு ஒரு நம்பர் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 into p அப்படின்றது எனக்கு என்னவாயிடும், 6 ஆயிடுமா, பிளஸ் 9 அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கும், எனக்கு ஒரு ஆட் நம்பரை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். pc can be odd, அகைன் பிரைம் நம்பர் இன்டூ அ காம்போசிட் நம்பர் கேன் பி ஆட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பிரைம் நம்பர் நான் 3 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன், காம்போசிட் நம்பர் ஐ எம் கோயிங் டு டேக் அதே 9 நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை மல்டிப்ளை பண்ணனா ஐ எம் கோயிங் டு அகைன் கெட் அன் ஆட் நம்பர் தானே. ஸோ அப்போ என்னுடைய தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு என்னது, கரெக்ட் தான். ஸோ அப்போ ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். எஸ், இந்த சம் பாருங்க, a 3-digit number ABC on multiplication with D gives 37DD, where A, B, C and D are different non-zero digits. Different non-zero digits அப்படின்னும் பொழுது எனக்கு என்ன அர்த்தம், எதுவுமே சேம் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A plus B plus C? ஸோ இப்போ
A, B, C மூணுத்தையும் ஆட் பண்ணா என்ன வேல்யூ வரும் அப்படின்றது தான் கண்டிஷன். ஸோ இங்க பாருங்க 3711 3722 3733 3744 3755 3766 3777 88. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் பாசிபிள் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, அப்போ இந்த டீன்ற நம்பர் எப்போதுமே சேமாக இருக்க போகுது. ஓகேவா, இப்போ வந்திருக்க நம்பரை நம்ம டியால் மட்டும் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இதை 1ஆல் டிவைட் பண்ணால் எஸ் 4 டிஜிட் நம்பர் வராது, 4 டிஜிட் நம்பர் வராது, சாரி 3 டிஜிட் நம்பர் வராது, 3 டிஜிட் நம்பர் வராது. பட் இதை 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 936 அப்படின்ற ஒரு 3 டிஜிட் நம்பர் கிடைக்கும். இதை 5ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு கெட் 751 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இங்கே கிடைக்கும். இட் இஸ் கோயிங் டு பி ஏ, இட் இஸ் கோயிங் டு பி பி அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி சி. அண்ட் இந்த வேல்யூ அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கும் டியா இருக்கும். நமக்கு தான் ரிப்பிட்டிஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே எல்லாமே தனித்தனி நம்பர்னு சொல்லிட்டான் இல்லையா, அப்போ இது பாசிபிள் கிடையாது. அண்ட் அகெயின் இதுக்கு மேலே நீங்கள் எதால் டிவைட் பண்ணிங்கனாலும் டெசிமல் வேல்யூஸ் வரும். ஸோ தட் எனக்கு இது எதுவுமே எனக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ தட் there is a only one possibility, இது மட்டும்தான் நமக்கு கரெக்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா a plus b plus c அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கும் 9 plus 3 plus 6 which is equal to 18 is my answer. ஓகே, ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 18 அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம். For any changes of values x, y and z, that 6-digit number of the form xyz is divisible by அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அவன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான் xyz அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்துக்கோங்க. xyz into 1000 plus xyz into 1 அப்படின்னு எழுதலாமா? இதை இன்னும் ஃபர்தராக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா xyz into 1000 plus 1 xyz into 1001 அப்படின்னு எழுதலாமா? அண்ட் we know that 1001ஓட ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1001 is nothing but 7 into 11 into 13. 7 11s are 77, 77 13s are 1001 அப்படின்றது வேல்யூ. ஓகே, அகைன் இங்கே xyz அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அப்போ xyzட்டும் எனக்கு என்னவா இருக்க போகுது இதோட ஃபேக்டராக இருக்க போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நம்பராலலாம் எனக்கு எது டிவைட் ஆகும் xyz அண்ட் xyz அப்படின்றது டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கொடுத்துருக்க சம்மில் நமக்கு ஆப்ஷன் பாருங்க இஸ் டிவிசிபிள் பை 7 11 ஒன்லி அப்படின்னு இருக்கான். 11 13 7 and 13 கடைசியாக பாருங்க 7 11 and 13 அப்படின்னு கொடுத்துருக்கான். அதுதான் நம்மளுடைய ஆன்சர். எஸ், நெக்ஸ்ட் சம். Let x be a positive integer such that 7x plus 96 is divisible by x அப்படின்னு சொல்லிட்டான். How many values of x are possible அப்படின்றது கண்டிஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 7x plus 96 x அப்படின்னு ஒரு நம்பரால் நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை ஃபேக்டர் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இப்போ இந்த 7x அப்படின்றது டெஃபினட்டாக எனக்கு என்ன ஆக போகுது எக்ஸால் டிவைட் ஆக தான் போகுது. அப்போ நம்ம 96 மட்டும் எத்தனை டிவைசஸால நம்ம மல்டிப்ளை ஆகுது டிவைட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தாலே போதும், we will get the answer. ஓகே, ஸோ அப்போ 96 நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் 2 power 5 into 3 power 1 அப்படின்னு எழுதலாமா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு கான்செப்ட் வீடியோவில் சொல்லும்போதே இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் நம்பர் ஆஃப் டிவைசஸ் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் p power a into q power b அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா a plus 1 into b plus 1 அப்படின்னு பண்ண சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் 5 plus 1 into 1 plus 1 that is nothing but 6 into 2 which is equal to there is 12 devices இருக்க போகுது நமக்கு. ஸோ அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். A number n is formed by writing 9 for 99 times. What is the remainder if n is divided by 13? ஸோ அப்போ 9 அப்படின்ற நம்பரை அவங்க 99 டைம்ஸ் எழுதுறாங்க. 99 டைம்ஸ் எழுதி அவங்க 13ஆல் டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே கொஷின். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் 13 அப்படின்ற நம்பரை
நமக்கு எப்படி நமக்கு ரிமைண்டர் வேல்யூஸ் வரப்போகுது அப்படின்றத மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நல்லா செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இதை டிவைட் பண்ணும்போது ஐ எம் கோயிங் டு கெட் 8 as மை ரிமைண்டர். ஓகேவா? அகெயின் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஐ எம் கோயிங் டு கெட் 11 as மை ரிமைண்டர். அகெயின் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செக் பண்ணி போது ஐ எம் கோயிங் டு கெட் 7 as மை ரிமைண்டர். ஓகேவா? அடுத்த டைம் நீங்கள் திருப்பி பண்ணும்போது ஐ எம் கோயிங் டு கெட் 1 as மை ரிமைண்டர். அகெயின் திருப்பி பண்ணும்போது 6 as மை ரிமைண்டர். இந்த இடத்துல 6th வேல்யூ ஆஃப் 9 நீங்க டிவைட் பண்ணும்போது யூ ஆர் கோயிங் டு கெட் 0 as your ரிமைண்டர். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா என்னுடைய 9,99,999 அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டா எனக்கு என்ன ஆகும் 13ஆல டிவைட் ஆகும் அப்படின்றது தான் இங்க கண்டிஷனே. ஸோ அப்போ நம்ம 9 எத்தனை டைம்ஸ் எழுதியிருக்காங்க 99 டைம்ஸ் எழுதியிருக்காங்க இல்லையா? ஸோ எத்தனை 6 நம்பர் ஆஃப் 99s நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி அப் டு 96 நம்பர் ஆஃப் 9s வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் எக்ஸாக்டா 13ஆல டிவைட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 6 9s நமக்கு எக்ஸாக்டா டிவைட் ஆகுது இல்லையா? அகெயின் 6 9 நமக்கு சேர்ந்து வரும்போது இந்த 12 9ம் சேர்ந்து எனக்கு 13ஆல டிவைட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கவுண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா அப் டு 96 9s வரைக்கும் எனக்கு என்ன ஆகும் 13ஆல எக்ஸாக்டா ரிமைண்டரே இல்லாம டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் ரிமைனிங் எத்தனை 9s இருக்க போது எனக்கு வெறும் 3 9 தான் இருக்க போது. ஸோ இதை நீங்க ஃபர்தரா டிவைட் பண்றீங்க 13ஆல டிவைட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 அப்படின்றது ரிமைண்டர் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா யுவர் ஃபைனல் ரிமைண்டர் இஸ் கோயிங் டு பி 11. அப்ப 99 9s நீங்க டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ரிமைண்டர் அப்படின்றது என்னவா இருக்க போது 11 அப்படின்றது தான் ரிமைண்டர் ஆக போகுது. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் அப்படின்றது 11 அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். Each digit of 9-digit number is 1. It is multiplied by itself. What is the sum of the digits of the resulting number? Yes. ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கின்னு கூட சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் லாஜிக்காக நம்ம திங்க் பண்ண வேண்டிய சம்ஸ். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 11 அப்படின்ற நம்பரை நீங்க ஸ்கொயர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட வேல்யூ அப்படின்றது 1 2 1 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகே, இதுவே 111 நீங்க மல்டிப்ளை பண்றீங்க, திருப்பியும் 111 மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 2 1 இப்படி கிடைக்கும். ஓகே, சோ நமக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான், இந்த மாதிரி டோட்டலா எனக்கு 9 ones இருக்கு, இதை நம்ம ஸ்கொயர் பண்றோம். இட் இஸ் மல்டிப்ளை பை இட் செல்ஃப்னா ஸ்கொயர்னு அர்த்தம். அப்படி பண்ணும் பொழுது என்னோட வேல்யூ எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 8 7 6 5 4 3 2 1 இதுதான் எனக்கு அதோடைய மல்டிப்ளைட் வேல்யூ. ஓகேவா, இது எல்லாமே நம்ம பேசிக்கா ஸ்கூல் டைம்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா, இப்போ இதோடைய அடிஷன் வேல்யூஸ் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், என்னுடைய 9 மட்டும் ஒரே ஒரு வாட்டி நம்ம ஆட் பண்ண போகிறோம். மீதி இந்த 1லேருந்து 8 வரைக்கும் நமக்கு என்ன பண்ண போகிறோம், 2 டைம்ஸ் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். ஓகே, 3 6 10 15 21 28 and 36 into 2 அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கும் 72. 72 plus 9 அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கும் 81 is going to be my answer for the given question. Okay, so அப்ப இந்த சம்மோட ஆன்சர் எவ்வளோ 81 is the answer. So next sum. What is the sum of all digits which appear in all the integers from 10 to 100? So 10 to 100ல எல்லா டிஜிட்ஸையும் நீங்க ஆட் பண்ணும்பொழுது எனக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் அப்படின்றது தான் இங்க கொஷின். ஸோ இப்போ இந்த சம் பாருங்க. ஸோ இப்போ எனக்கு 10லேருந்து ஃபர்ஸ்ட் 99 வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். 100 அப்படின்றத நம்ம தனியாக வச்சுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துப்போம். இப்போ நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ்ல பார்க்கும்போதே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டபுள் டிஜிட் நம்பர் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு சிங்கிள் டிஜிட், ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 10th பிளேஸ்ல எனக்கு எத்தனை வாட்டி வரும்போது எனக்கு 10 வாட்டி வரப்போகுது. அதே 9th பிளேஸ்ல எனக்கு எத்தனை வாட்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அதே 9 டைம்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த அதே கான்செப்டை நம்ம இங்கே யூஸ் பண்றோம் அப்படின்னா எனக்கு 1 அப்படின்றது 10 வாட்டி வரும், 2 அப்படின்ற நம்பர் எனக்கு அதே மாதிரி 10 டைம்ஸ் வரும், 3ன்ற நம்பர் 10 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, எல்லாமே சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லா டிஜிட்ஸையும்
ஸோ நீங்கள் டோட்டலாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 45 இன்டூ 10 விச் இஸ் ஈக்குவல் டு 450 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அது எதுவும் டென்ஸ் டிஜிட்ல மட்டும். இப்போ இதுவே ஒன்ஸ் டிஜிட் அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்கேன், 9 டைம்ஸ் எனக்கு ரிப்பீட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்போ அதே 45 எனக்கு ஒன்ஸ் டிஜிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் எனக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ டோட்டலாக 405. ஸோ ஆல்ரெடி ஒரு 450 ப்ளஸ் ஒரு 405, ஆல்ரெடி ஒரு 450 ப்ளஸ் ஒரு 405. இதில் சம் ஆஃப் 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் 100 அப்படின்றது 1 + 0 + 0 அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கும் 1. அப்போ ஃபைனல் ஆன்சர் அப்படின்றது 856. ஓகே, அகெயின் இங்கே ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வரும். ஏன் இந்த இடத்துல 10, ஏன் இந்த இடத்துல 9, அண்ட் அகெயின் ஏன் நம்ம வந்து இப்படி எல்லாத்தையும் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே எல்லாத்தையும் ஏன் அப்படி மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்ற டவுட் வரும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 4 நம்பர் நீங்கள் ஆட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி ஒரு 4 நம்பர் நீங்கள் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுவீங்க, ஒன்ஸ் வேல்யூ எல்லாத்தையும் தனியாக ஆட் பண்ணுறீங்களா, அதே மாதிரி டென்ஸ் வேல்யூஸில் எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணுவீங்களா, அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒன்ஸ் வேல்யூவில் இருக்கிறதெல்லாம் தனியாக ஆட் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ வச்சுருக்கோம். டென்ஸ் வேல்யூவில் இருக்கிறதெல்லாம் தனியாக ஆட் பண்ணி அதை எத்தனை தடவை நம்ம ரிப்பீட் ஆகுதுன்றதை மல்டிப்ளை பண்ணி நம்ம தனியாக ஒரு வேல்யூ வச்சுருக்கோம். அதோட 100ஓட வேல்யூ சம் ஆஃப் டிஜிட்ஸையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் இங்கே 856 அப்படின்றது ஆன்சர். ஸோ அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 856 அப்படின்றது இதோட ஆன்சர். இந்த சம் பாருங்க, இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு சம் அண்ட் ஆல்சோ டேட்டா சஃபிஷியன்சின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், கன்சிடர் ஏ 3 டிஜிட் நம்பர், ஒரு 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டான். அது ரேண்டமாக எதுவாக வேணா கூட இருக்கலாம். அவன் என்ன சொல்றான் பாருங்க, அந்த நம்பர் என்னன்னு கேட்குறான், வாட் இஸ் த நம்பர்னு கேட்டுட்டு இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அவன் கொடுக்குறான். த சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் ஆஃப் தி நம்பர் இஸ் ஈக்குவல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்றான். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால நம்பர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ப்ராடக்ட் ஆஃப் தி டிஜிட்ஸ் அப்படின்றாங்க. சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் நான் இப்போ 111 நான் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 111 அப்படின்ற நம்பரை நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா we are going to get 3 as the answer. பட் அதோட ப்ராடக்ட் எனக்கு என்னவா இருக்கும் 1 அப்படின்னு தானே இருக்கும். ஸோ சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி டிஜிட்ஸ். பட் இந்த நம்பர் எடுப்போம் 1 2 3 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நம்பரை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு கெட் 6 அப்படின்ற ஆன்சர். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அகைன் இட் இஸ் கோயிங் டு பி 6 அப்படின்றது ஒரு ஆன்சராக இருக்கும். இதே 231 இருந்தாலும் சரி, 312 அப்படின்ற நம்பராக இருந்தாலும் சரி, இந்த எல்லா நம்பருமே எனக்கு என்ன இருக்கும் 6 அப்படின்ற ஆன்சரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஆனால் நம்மளால ஒரு நம்பரை நம்மளால பின் பாயிண்ட் பண்ண முடியல ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு. ஓகேவா, ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 நம்மளால எக்ஸாக்டா ஒரு நம்பர் சொல்ல முடியல, ஆனால் நிறைய நம்பர் நம்மளால எடுக்க முடியுது. பட் இந்த நம்பரை பாருங்க, the number second statement, the number is divisible by the sum of the digits of the number அப்படின்றான். ஸோ அப்போ நமக்கு ஒரு நம்பர் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த நம்பர் அதோடைய சம் வேல்யூல நமக்கு எனக்கு என்ன ஆகும்னா எக்ஸாக்டா டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லெட்ஸ் சே 1 2 3 அப்படின்னு நம்ம ஒரு நம்பர் எடுத்தோம், இதோட சம் வேல்யூ என்ன 6 அப்படின்னு எடுத்தோம் இல்லையா. 1 2 3 அப்படின்றது 6ஆல டிவைட் ஆகுமா, ஆகாது. ஓகே, பட் 312 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 312 அப்படின்றது அதே 6 தான், எனக்கு 312 அப்படின்றது 6ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கோங்க 224 நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா விச் இஸ் கோயிங் டு கெட் 8 அப்படின்ற வேல்யூ இருக்கும். இந்த 224 8ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், எக்ஸாக்டா எனக்கு என்ன ஆகும் 8ஆல எனக்கு இந்த இடம் டிவைட் ஆகும். ஓகேங்களா, எக்ஸாக்டா 8ஆல டிவைட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 நம்பர் நமக்கு என்ன ஆகுது, எனக்கு இந்த ஸ்டேட்மெண்டால நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. பட் போனதுல வந்து பாத்தீங்கன்னா 3 நம்பர் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 பேஸ் பண்ணி நம்மளால கண்டிப்பா ஒரு நம்பரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் பாசிபிலிட்டி. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் கட் ஷார்ட்டடா இந்த மாதிரி மொத்தம் எத்தனை நம்பர் வருது அப்படின்றத நம்ம ரேண்டமா செக் பண்ணோம். அதுல நமக்கு 3 நம்பர் வந்திருந்தது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ அது டெஃபினைட் கிடையாது, இன்னும் நமக்கு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு நமக்கு என்ன ஆகும்னா இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் நமக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளால என்ன பண்ண முடியாது, பின் பாயிண்ட் பண்ணி நம்மளால ஒரு நம்பரை மட்டும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அப்போ இதோட ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the question cannot be answered even by using both the statements. 2 ஸ்டேட்மெண்ட் இருந்தாலுமே நம்மளால என்ன பண்ண முடியல, இதுக்கான எக்ஸாக்டான ஆன்சரை சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின்
how many natural numbers are there which gives a remainder 31 when 1086 is divided by the natural numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கேட்குறாங்க இந்த இடத்துல. ஸோ 1086 அப்படின்றது எனக்கு என்ன கொடுக்குது, ரிமைண்டர் 31 கொடுக்குது இல்லையா. ஸோ அப்போ அந்த ரிமைண்டரை கழிச்சிட்டா என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1055 அப்படின்றது எக்ஸாக்ட் நம்பராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாக்ட் நம்பர் அப்படின்றத நம்ம இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன இதோட ஃபேக்டர்ஸாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இதை இன்னும் ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ணியே பார்த்துருவோம். ஓகே, ஸோ இதை இன்னும் ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 8 5 டேபிள் 7 7 7 டேபிள் 11. ஸோ அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 5 7 and 11 இதெல்லாம் இதோடைய ஃபேக்டர்ஸ். ஓகே, சரி இது மட்டும்தான் இதோட ஃபேக்டர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி நமக்கு இது ஒரு என்ன ஒரு கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? பேஸ் ஃபேக்டர் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னுட்டு. ஸோ இது 1 1 1 1 எல்லாமே பவர் 1 இல்லையா. 1 + 1 1 + 1 1 + 1 1 + 1. அப்போ 2 into 2 into 2 into 2 which is equal to there is going to be 16 factor for this number. ஓகே, ஸோ இதோடைய ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, பேஸ் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டலாக எத்தனை ஃபேக்டர்ஸ் நம்மளால இதில் இருக்க போகுது அப்படின்றத நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. டோட்டலாக 16 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ அவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, இட் இஸ் கோயிங் டு கிவ் ரிமைண்டர் 31 அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ நான் 11 அப்படின்ற நம்பரை நான் டிவைட் பண்ணுறேன்னா 31 ரிமைண்டர் எனக்கு கண்டிப்பாக கொடுக்காது இல்லையா. ஏன்னா ரிமைண்டர் அப்படின்றது என்னோட டிவைசரை விட பெருசாக இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கான சான்சஸே கிடையாது. அப்போ எனக்கு 31 அப்படின்ற ரிமைண்டர் கொடுக்கணும் அப்படின்னா என்னோட டிவைசர் எனக்கு என்னவா இருக்கணும், அதை விட பெருசாக இருக்கணும். ஓகே, சரி அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன். ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி நம்ம 4 டிவைசஸை நம்ம எடுத்தாச்சு. 1 is also obviously going to be a factor. So 3 5 7 11. ஓகே, இதுக்கப்புறம் 3 5s are 15 அப்படின்றது ஒரு ஃபேக்டராக இருக்கும். 3 7s are 21 அப்படின்றது ஒரு ஃபேக்டராக இருக்கும். அடுத்தது 5 7s are 35. எஸ், இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா நம்பருமே என்ன ஆயிடுச்சு, 31 விட கிரேட்டர் நம்பராக இருக்கு. ஸோ அந்த 16 ஃபேக்டரில் எனக்கு மொத்தம் எத்தனை வந்துச்சு, 1 2 3 4 5 6 7 7 ஃபேக்டர் வந்து எனக்கு என்னவா இருக்கு, 31ன்ற ரிமைண்டர் கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது. பட் மீதி எல்லாமே எனக்கு என்ன இருக்கும், 31ன்ற ரிமைண்டரை கொடுக்கும். அப்போ டோட்டலாக 16 ஃபேக்டரில் நம்ம 7 ஃபேக்டரை மைனஸ் பண்ணிட்டோம்னா 9 நேச்சுரல் நம்பர்ஸ் எனக்கு என்ன கொடுக்கும், 31 அப்படின்ற ரிமைண்டர் கொடுக்கும். எதை 1186 டிவைட் பண்ணும்போது எனக்கு 31 அப்படின்ற ரிமைண்டரை கொடுக்கறதுக்கு மொத்தம் எத்தனை நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 நம்பர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, எஸ் இந்த சம் பாருங்க. In an examination, the maximum mark for each of the 4 papers, namely PQRS, are 100 அப்படின்னு இருக்காங்க. Marks scored by the student are in the integers. A student can score 99% in different ways. What is the value of n ன்னு கேட்குறாங்க. ஸோ 99%, அப்போ டோட்டலாக 400 மார்க்கு, டோட்டலாக 400 மார்க்கு. இதில் 99% அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is going to be 396 மார்க். ஸோ அந்த 396 மார்க் அப்படின்றது எனக்கு 4 மார்க் இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, அவனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதை எத்தனை சப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் அலாட் பண்ண போறாங்க, 4 சப்ஜெக்ட்டுக்கு நடுவில் அலாட் பண்ண போறாங்க. லெட்ஸ் டேக் த சப்ஜெக்ட் ஆஸ் S1 S2 S3 S4 அப்படின்னு 4 சப்ஜெக்ட். ஓகே, நமக்கு இன்டீஜர்ல ஒரு ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா, இஃப் x1 x2 x3 x4 etc up to xn is it going to be r அப்படின்னா நம்மளுடைய கண்டிஷன் ஃபேக்டர் அப்படின்றது n plus r minus 1 and also எனக்கு r minus 1 அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் ஃபேக்டர் இருக்கு. ஸோ இப்போ இதே பேஸ் பண்ணி நம்ம இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ டோட்டலாக வந்து நமக்கு எத்தனை சப்ஜெக்ட், 4 சப்ஜெக்ட். ஓகே, எனக்கு எவ்வளோ மார்க் எனக்கு போக போகுது, 4 மார்க் எனக்கு போக போகுது. ஸோ -1. ஓகே, அதே மாதிரி 4 - 1. ஸோ அப்போ இந்த இடத்துல 7 3. ஓகே, இதை எப்படி நம்ம சொல்லலாம், 7 into 6 into 5 divided by 3 into 2 into 1. ஸோ
ஸோ 3 2s are 6 கேன்சல் ஆனிச்சு அப்படின்னா 7 5s are 35 அப்படின்றது என்னுடைய n வேல்யூவாக இருக்கும். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? 35 டிஃப்ரெண்ட் வேஸில் அவனால் அந்த 4 மார்க்கை மைனஸ் பண்ண அவனுக்கு போக முடியும் அப்படின்றது தான் இங்கே விஷயம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி பார்த்துக்கோங்கன்னா, இப்போ சப்ஜெக்ட் 1ல் 100 மார்க், சப்ஜெக்ட் 2ல் 100 மார்க், சப்ஜெக்ட் 3ல் 100 மார்க் அப்படின்னா சப்ஜெக்ட் 4ல் 96 மார்க்காக இருப்பான். இல்லை எனக்கு சப்ஜெக்ட் 1ல் 100 இதில் 100 அப்படின்னா இதில் 99 இதில் 97 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு there is going to be 35 டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இந்த சம்மோட ஆன்சர் அப்படின்றது 35 அப்படின்றது இதோடைய ஆன்சர். வாட் இஸ் த ரிமைண்டர் இஃப் 2 power 192 இஸ் டிவைடட் பை 6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய சைக்ளிசிட்டி கண்டிஷனுக்கு வருவோம். 2 power 1 அப்படின்றது 2, 2 ஸ்கொயர் அப்படின்றது 4, 2 power 3 அப்படின்றது 6, சாரி 8, 2 power 4 அப்படின்றது இட் இஸ் கோயிங் டு பி 16. ஓகே, ஸோ இப்போ இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை 6ஆல் டிவைட் பண்ணுறேன்னா த ரிமைண்டர் இஸ் கோயிங் டு பி 6. இதை நான் 6ஆல் டிவைட் பண்ணுறேன்னா த ரிமைண்டர் இஸ் கோயிங் டு பி 4. இப்போ இதை நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா ரிமைண்டர் இஸ் கோயிங் டு பி 2. இதை நான் டிவைட் பண்ணுறேன்னா ரிமைண்டர் இஸ் கோயிங் டு பி 4. அப்போ இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. 2 4 2 4 அப்படின்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. தட் மீன்ஸ் ஆட் பவராக இருந்தால் 2, ஈவன் பவராக இருந்தால் எனக்கு 4. எனக்கு 2ஓட பவர் ஈவனில் முடிஞ்சுது அப்படின்னா அதோடைய ரிமைண்டர் என்னவா இருக்க போகுது? 4ஆக இருக்க போகுது. ஓகே, அப்படி பார்த்தோம்னா இது எனக்கு ஈவன் பவர் தானே. ஈவன் பவரோட ரிமைண்டர் எவ்வளோ? 4 அப்படின்றது இதோடைய ரிமைண்டர். ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ 2023ல் நமக்கு நியூமரஸ் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டோம். இந்த கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா 2023யோட கொஷின் தான். இந்த கொஷினை நீங்கள் சால்வ் பண்ண போறீங்க. சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் இதுக்கான ஆன்சரை போஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் வெரண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.